காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. 63 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று காண இருப்பது அப்பூதி அடிகளுடைய வரலாறு. சிவனடியாரும் சிவனும் வேறல்ல என்ற உண்மையை உணர்த்துவதற்காகவே இந்த வரலாறு. மறையவர் குலத்தில் அவதரித்தவர். சோழ நாட்டிலே திங்களூரில் அவதரித்த சிவனடி செம்மல். மறைகளை கற்றுணர்ந்த மறையவர் குலத்தில் அவதரித்த சிவநெறியாளர். சிவனே எனக்கு முழுமுதற் கடவுள் என்பதை சந்தேகமற கற்று தெளிந்தவர். சிவநாமத்தை இடைவிடாது ஓதுபவர். நெற்றியில் எப்பொழுதும் திருநீறு அணிந்திருப்பார். சிவத்தொண்டிற்காகவே நமக்கு இப்பிறவி என்பதனை அவர் உணர்ந்தவர். சிவத்தொண்டு புரிவதில் அவருக்கு விருப்பம் அதிகம். அவர் திருநாவுக்கரசரை தம்முடைய குருவாக ஏற்றுக்கொண்டார். சமணர்கள் கொடுத்த தொல்லையிலிருந்து மீண்டு சைவ நெறியை தழைக்க செய்தவர் அல்லவா திருநாவுக்கரசர். அவர் மேல அப்பூதி அடிகளாருக்கு அளவற்ற அன்பும் பக்தியும் உண்டாயிற்று. அவருக்கு நல்ல இல்லற துணை, 2 மகன்கள். அவர் தம்முடைய சிவத்தொண்டிற்கு உண்டான அத்தனை பெயர்களையும் திருநாவுக்கரசு பெயரிலேயே அமைத்தார். ஏன்னா குரு பக்தி. அன்னச்சத்திரமாக இருக்கட்டும், இல்லை நம்ம தாகத்திற்கு நீர் கொடுப்பதாக இருக்கட்டும், ஏன்னா நீர்ப்பந்தல் வைப்பார்கள் அல்லவா கோடை காலத்தில், இல்லை அடியவர்கள் தங்கும் விடுதியாகட்டும், எதற்கும் அவர் திருநாவுக்கரசு பெயரையே இட்டார். தம்முடைய பெயரை அவர் ஒருபொழுதும் விளம்பரப்படுத்தவில்லை. அனைத்தும் என்னுடைய குருவிற்கே அர்ப்பணம் என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார். அந்த ஊரில் எங்கே திரும்பினாலும் திருநாவுக்கரசர் மடம்னு தான் இருக்கும். இல்லை திருநாவுக்கரசர் நீர்ப்பந்தல், இல்லை நீங்கள் பார்க்கலாம் தொண்டர்களுக்கான தங்கும் விடுதி, அங்கும் அவர் திருநாவுக்கரசு பெயரையே இட்டு வந்தார். திருநாவுக்கரசு சுவாமிகள் ஒவ்வொரு ஸ்தலமாக சென்று தேவார பதிகங்கள் பாடக்கூடியவர். சமணத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு சைவத்திற்கு மாறிய பின்னர் ஒவ்வொரு ஸ்தலமாக அவர் சென்று தேவார பதிகங்களை பாடி வருவார். இவர் என்ன பண்ணுறாரு, திருநாவுக்கரசு சுவாமிகள் திருப்பழனம் செல்கிறார். அங்கே ஒரு தேவார பதிகம் பாடிவிட்டு திங்களூருக்கு வரலாம் என்று அவருக்கு எண்ணம். திங்களூருக்கு வருகிறார். வந்து பார்த்தால் அத்தனை இடங்களிலும் திருநாவுக்கரசர் என்றே பெயர் இருக்கின்றது. நந்தவனமாகட்டும், பூங்காவாகட்டும், எங்குமே திருநாவுக்கரசர் பெயர் தானே இருக்கிறது. நமக்கு யார் இப்படி செய்கிறார்கள் என்று அவருக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா தம்முடைய பெயரை தானே பயன்படுத்தி இருக்கிறார்கள், விசாரிக்கலாமே என்று பக்கத்தில் இருந்த சிவன் அடியார்களிடம் கேட்டார். அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க, ஐயா இங்கே அப்பூதி அடிகள்னு ஒரு சிவன் அடியவர் இருக்கிறார். அவருக்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் மீது அளவற்ற பக்தி, அன்பு. அதனால் அவர் செய்கிற சிவத்தொண்டுகள் அத்தனைக்கும் திருநாவுக்கரசு பெருமானுடைய பெயரையே பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. நம்முடைய பெயரை பயன்படுத்துவதாவது, நம்ம என்ன அப்படி பெரிய ஒரு சாதனை செய்து விட்டோம்? எவ்வளவு தன்னடக்கம் பாருங்க. இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்றவர், ஆனாலும் அவருக்கு இப்படி ஒரு அடக்கம். சென்று விசாரித்து விடலாமே. சிவனடியார்களுடைய புறப்பட்டார். ஐயா எங்கே இருக்கிறது என்று காட்டுங்கள் அப்பூதி அடிகளுடைய இல்லத்தை, நானும் பார்க்கலாமா, அவ்விடம் வரலாமா அப்படின்னு கேட்கிறாரு. சிவனடியார்கள் ஒரு குழுவாக புறப்பட்டு போகிறாங்க. ஐயா நாங்கள் வழிகாட்டுறோம், வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பூதி அடிகளுடைய இல்லத்திற்கு. வீட்டில் அப்பூதி அடிகள் காத்துக்கிட்டு இருக்காரு. யாராவது சிவனடியார்கள் வந்தால் உணவு சமைத்து கொடுக்கலாமே, அவருக்கு அதுதானே பணி. முப்பொழுதும் அவர் என்ன நினைக்கிறார், இறைவன் அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இதுதானே அவருடைய வாழ்நாள் பணியாக இருந்தது. எல்லாம் இல்லத்திற்குள்ள நுழையிறாங்க. அப்போ திருநாவுக்கரசு சுவாமிகள் கேட்கிறார், ஐயா இங்கே அப்பூதி அடிகள் என்பவர் யார் அப்படின்னு. அப்போ முன் வரார் அப்பூதி அடிகளும் அவருடைய மனைவியாரும். வந்து, என்ன ஐயா வாரும், ஏன்னா சிவனடியாருடைய தோற்றம் அல்லவா திருநாவுக்கரசு சுவாமிகள்து.
அதனால் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உணவருந்துமாறு கேட்கிறார்கள். அப்போது திருநாவுக்கரசு சுவாமிகள் கேட்கிறார், ஐயா, நீர் உம்முடைய பெயரை இடவில்லையே, நாம் எல்லா இடத்திலும் பார்த்தோம், அத்தனை இடங்களிலும் திருநாவுக்கரசு சுவாமிகள் அன்னதான கூடம், திருநாவுக்கரசு சுவாமிகள் பூங்கா, திருநாவுக்கரசு சுவாமிகள் தண்ணீர் பந்தல் அப்படிதானே இருக்கிறது, உம்முடைய பெயரை ஏன் பயன்படுத்தவில்லை அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அப்பூதி அடிகள் சொல்கிறாரு, ஐயா, திருநாவுக்கரசு சுவாமிகள் வேற, சிவபெருமான் வேற இல்லை, எனக்கு என்னுடைய குரு அவருக்கு பணிவிடை செய்வதற்கென்றே இப்பிரிவை எனக்கு ஆண்டவன் கொடுத்துள்ளார்கள், அதனால் நான் அவரை தான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது திருநாவுக்கரசு சுவாமிகள் என்ன கேட்கிறார் பாருங்க, ஐயா, அவர் என்ன அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிவநெறியாளரா, என்ன தொண்டு செய்தார் என்று அவருக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார். கேட்டது தான் தாமதம், அப்பூதி அடிகளுக்கு வந்ததே கோபம். ஐயா, என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், என்னுடைய குருவை பற்றி ஒருபொழுதும் தவறாக பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. சிரிக்கிறாரு திருநாவுக்கரசு சுவாமிகள். ஐயா, நீர் அவரை பார்த்துள்ளீர்களா என்று கேட்டார். ஐயா, நான் அவரை பார்க்கவும் இல்லை, அதை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை, பார்க்காததற்காக. என்னுடைய குரு அவருக்கு நான் தொண்டு செய்கிறேன், அவரை பற்றி கேள்விப்பட்டேன். சமண சமயத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு சைவத்தின் மேன்மையை உணர்த்தியவர் அல்லவா அவர். கட்டுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே என்று அந்த கல்லையே தெப்பமாக கொண்டு மேலே மிதந்து வந்தவர் அல்லவா கடலின் மீது. அப்படிப்பட்ட அடியாரை பற்றி, மகானை பற்றி ஒருபொழுதும் தவறாக பேசாதீர்கள் ஐயா. நீர் சிவக்கோலம் பூண்டுள்ளீர்கள், அதனால் உம்மை மன்னிக்கிறோம், இல்லாவிட்டால் உம்மை தண்டிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. திருநாவுக்கரசு சுவாமிகள் பார்க்கிறார், என்ன ஒரு மதிப்பு வைத்திருக்கிறார் இந்த அடியார் நம் மீது. சொல்கிறாரு, நான் தான் ஐயா அந்த அடியேன், திருநாவுக்கரசு சுவாமிகள்னு சொன்னது தான் தாமதம். பக்தி பெருக்கில் அப்பூதி அடிகள் அவருடைய காலில் விழுந்துடுறாரு, ரொம்பவும் பணிவா. ஐயா, என்ன ஒரு எனக்கு பெரிய ஒரு பதவி கிடைத்து விட்டது இன்று, என்னுடைய குரு என்னுடைய இல்லத்திற்கு தேடி வந்திருக்கிறார், இதைவிட எனக்கு பெரிய சன்மானம் என்ன இருக்கிறது, என்ன பெரிய ஒரு பதம் எனக்கு இருக்கிறது, இதைவிட நான் பேசியதை தயவு செய்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு திருநாவுக்கரசு சுவாமிகள், ஐயா, உம்மை கண்டதே எமக்கு மகிழ்ச்சி, எத்தனை பெரிய அடியார் நீ, நான் வெறுமனே சிவனுடைய அருள் பெற்றவன், ஆனால் நீ தொண்டு செய்கிறாய் அல்லவா, உம்முடைய மதிப்பு அதிகம் அல்லவா அவர் சொல்கிறாரு. அப்போது அப்பூதி அடிகள் என்ன பண்ணுறாரு, தம்முடைய மனைவியையும் தம்முடைய 2 மகன்கள், மகனுக்கும் பாருங்கள் என்ன பேர் வச்சிருக்காருன்னு, 2 மகன்கள் அவருக்கு, மூத்த பிள்ளைக்கு மூத்த திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்திருக்கிறார், சிறிய பிள்ளைக்கு இளைய திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மாடு கன்றுகளுக்கு கூட அவர் திருநாவுக்கரசர் என்று பெயர் வைத்திருக்கிறார் அல்லவா. குடும்பத்தில் உள்ள அத்தனை சுற்றத்தாரையும் உறவினர்களையும் அழைத்து வந்து தம்முடைய குருவை பணியுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி. திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு பாத பூஜை செய்வித்து அந்த நீரை தம்முடைய தலையின் மீது தெளித்து கொள்கிறார்கள். அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி. குருவல்லவா, குருவை மிஞ்சிதானே தெய்வமே. அதனால் தம்முடைய வீட்டில் உணவருந்தி செல்லுமாறு மிகவும் வேண்டி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறார் அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசு சுவாமிகளை. அவரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிறார். அப்பூதி அடிகள் என்ன செய்கிறாரு, மனைவியை கூப்பிட்டு அறுசுவை உணவுக்கு தயார் செய்யுமாறு அன்பு கட்டளையிடுகிறார். இவர் என்ன பண்ணுறாரு திருநாவுக்கரசு சுவாமிகள், ஐயா, நான் பக்கத்தில் இருக்கிற அந்த திங்களூர் ஸ்தலம் இருக்கல்லவா, சிவஸ்தலம், அங்கே சென்று இறைவனை வணங்கி வருகிறேன் அப்படின்னு புறப்பட்டு போகிறார். என்ன நடந்ததுன்னு பாருங்க. அடுத்தது சிவனுடைய லீலை. இங்கே உணவு தயாராகிட்டு இருக்கு. திருநாவுக்கரசு சுவாமிகள் என்ன செய்கிறாரு, அங்கே பெரிய நாயகி உடனுரை கைலாசநாதர் ஆலயத்திற்குள் செல்கிறார். சிவனை மனதார வேண்டுகிறார். திரும்பி அப்பூதி அடிகளுடைய இல்லத்திற்கு வருகிறார் உணவருந்த. உணவு தயாராகி கொண்டிருக்கிறது. அப்போது மூத்த பிள்ளை, மூத்த திருநாவுக்கரசு, அப்பூதி அடிகளுடைய பிள்ளை, அவர் சொல்கிறார்,
அம்மா எனக்கு ஏதாவது வேலை இருக்கிறதா? நம்முடைய குரு நம்முடைய இல்லத்திற்கு தேடி வந்திருக்கிறார், நான் ஏதாவது தொண்டு செய்யவா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பூதி அடிகளுடைய துணைவியார் என்ன சொல்கிறாங்க, நீ போயிட்டு வாழை இலை பறித்து கொண்டு வா, வீட்டின் பின்பக்கம் தோட்டம் இருக்கிறது அல்லவா, அங்கே சென்று அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறான் பிள்ளை, ரொம்ப ஆர்வம், ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ஓடுறான். சிறு குழந்தை அல்லவா, அவ்வளவு ஆர்வம். நம்முடைய இல்லம் தேடி ஒரு அடியவர் வந்திருக்கிறார், ஒரு மகான் வந்திருக்கிறார், அவருக்கு உணவிடுவது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதற்கு தொண்டு செய்வதற்கு நம்மை பணித்தார்களே, இதுவும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. புறப்பட்டு செல்கிறான். அங்கே என்ன நடக்குது பாருங்க, வாழை மரத்திலிருந்து ஒரு வாழை இலையை வெட்டி கொண்டிருக்கிறான். அப்போது அங்கே மறைந்திருக்கிற ஒரு கருநாகம் அந்த மரத்தில் அந்த சிறிய பிள்ளையை கடித்து விடுகிறது. இந்த பிள்ளைக்கும் தெரிஞ்சிடுச்சு, பாம்பு வந்து நம்மளை தீண்டிடுச்சு, கொத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறான். ஆனால் என்ன பண்ணுறது, வெளியே சொல்ல முடியல. அவன் சொல்லவும் விரும்பலை. ஏன்னா சிவனடியாருக்கு நாம் வாழையில பறிக்கிறோம் இல்லையா, அதை கொண்டு போய் அம்மாயிடம் சேர்த்து விடுவோம் அப்படின்னு ஓடி வரான். அவங்க அம்மா கிட்ட அந்த வாழை இலையை அந்த பிள்ளை கொடுக்குறான். மூத்த திருநாவுக்கரசு அதுகாரும் அந்த விஷம் உடம்புல இறங்கி இருந்தது, இப்போ வேலை காட்டுது பாருங்க. குழந்தை உடம்பெல்லாம் கருகி நீலம் பாரித்து சுருண்டு இறந்து விழுந்து விடுகிறான். அப்போது அந்த அம்மையாருக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன ஆயிற்று குழந்தைக்கு அப்படின்னு. குழந்தையால் சொல்ல முடியாது இல்லையா, அதுதான் இறந்து போய் கிடக்குது. உடம்பெல்லாம் பார்த்தா நீலம் பாரிச்சு கிடக்குது. அப்போ விஷம் உள்ளே போனது சொல்லாமல் சொல்லிடுச்சு இல்லையா, இன்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஆழ்ந்த வருத்தம். பிள்ளையை பெற்ற தாய் அல்லவா, எத்தனை பெரிய வருத்தம் இருக்கும் அவர்களுக்கு. அடியார் உணவருந்த போகிற சமயம் இப்படி ஒரு இடர்பாடு நேர்ந்து விட்டதே, என்ன செய்வது. அப்போது அப்பூதி அடிகள் உள்ளே வராரு. உணவு தயாராகி விட்டதா திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு அன்னம் விடுவதற்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மையாருக்கு வருத்தம் தாங்காமல் அழுக வந்துடுது. அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டாக்கா அம்மையார் உண்மையை சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாம்பு தீண்டி குழந்தை மாண்டு விட்டான் அப்படின்னு சொல்லும்போது அப்பூதி அடிகளாருக்கு மிகுந்த மனச்சோர்வாக போய்விடுகிறது. என்ன செய்வது, திருநாவுக்கரசு சுவாமிகளை அழைத்து விட்டோம் உணவருந்த, இப்படி ஒரு இடம் நேர்ந்து விட்டது, சங்கடமாக போய்விட்டது. அப்போ என்ன பண்ணலாம், அந்த குழந்தையோட உடம்ப ஒரு பாயில் சுருட்டி வச்சுடுறாங்க கட்டி. ஏன்னா அடியார் உணவருந்த இது தடையாக இருக்கும் இல்லையா, அதனால் வச்சுட்டு அதுக்கப்புறமா திருநாவுக்கரசு சுவாமிகள் உணவருந்த வருகிறார் இல்லத்திற்கு. அப்போது அப்பூதி அடிகள் வரவேற்கிறார். ஐயா வாரும் உணவு சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு அவருடைய பாதங்களை கழுவி பாத பூஜை செய்வித்து அழைத்து கொண்டு வருகிறார். வாழை இலையும் போட்டு விடுகிறார். உணவு பரிமாறியாகிவிட்டது. அம்மையார் தான் உணவெல்லாம் பரிமாறுகிறார்கள், அப்பூதி அடிகளுடைய துணைவியார். அப்போது திருநாவுக்கரசு சுவாமிகள் மிகவும் வாஞ்சையாக கேட்கிறார், ஐயா திருநாவுக்கரசுன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மூத்த பிள்ளை அவன் எங்கே அப்படின்னு கேட்கிறார். இவர் எப்படி சொல்லுவார், அப்பூதி அடிகள் குழந்தை இறந்ததை. ரொம்பவும் மனக்கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறார். திரும்பவும் கேட்கிறார் திருநாவுக்கரசு சுவாமிகள், மூத்த திருநாவுக்கரசு எங்கே ஐயா, அவரோடு சேர்ந்து உணவருந்த வேண்டும் என்று எனக்கு விருப்பமாக இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. அப்போது அதுகாரும் அழுகை அடக்கி கொண்டிருந்த அப்பூதி அடிகளுடைய துணைவியார் கண்ணீரோடு புலம்புகிறார். ஐயா என்னுடைய மகன் இங்கே உதவ மாட்டான், இப்பொழுது இங்கே உதவ மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க தம்பதிகள் இருவரும். இவருக்கு ஒருவாறு விளங்கிவிட்டது திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு. ஐயா எமக்கு சந்தேகமாக இருக்கிறது, என்ன நடந்தது என்று உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது தம்பதிகள் இருவரும் நடந்த உண்மையை சொல்லிவிடுகிறார்கள். திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு ரொம்பவும் வருத்தமாக போயிட்டது. எவ்வளோ பெரிய ஒரு சோதனை கொடுத்துருக்காரு சிவபெருமான். நமக்கு கொடுத்துருந்தா கூட பரவாயில்லையே, நம்முடைய பக்தன் ஒவ்வொரு தொண்டுக்கும் தம்முடைய பெயரை வைத்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு இத்தகைய ஒரு இடர்பாடை கொடுக்க வேண்டுமா, இத்தகைய ஒரு சோதனையை கொடுக்க வேண்டுமா. புத்திர சோகம் எவ்வளோ பெரியது, எவ்வளோ கொடியது, அதை கொடுக்கலாமா இறைவன். என்ன ஒரு கோபம் பாருங்க,
திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு, எடுங்கள் அந்த குழந்தையுடைய அந்த உடம்பை, என்னிடம் கொடுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு புறப்பட்டு போகிறார் ஆவேசத்தோட. பெரிய நாயகி உடனுரை கைலாசநாதர் ஆலயத்திற்குள் செல்கிறார். மூத்த திருநாவுக்கரசு உடைய உடலை தூக்கி கொண்டு போயிட்டு சிவபெருமான்கிட்ட முறையிடுறார். என்ன வேலை செய்திருக்கிறீர்கள் கைலாசவாசனே? எம்மை நம்பி வாழும் குடும்பம் இது, இதற்கு இப்படி ஒரு சோதனையை கொடுக்கலாமா? தேவார பதிகம் பாடுறாரு. ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய தேவார பாடல். 10 பாடல்கள் கொண்ட பதிகம் அது. அதை பாடி முடித்தவுடன் சிவன் சும்மா இருப்பாரா? திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய வேண்டுதல் அல்லவா, அதை புறம் தள்ள முடியுமா? இறங்கி வருகிறார் சங்கரன் அருள் கொடுக்க. இறந்த பிள்ளை மாண்டு விட்டான் என்று நினைத்தோம் அல்லவா, மீண்டு விட்டான் அவன். திரும்பவும் உயிர் பெற்று எழச் செய்கிறாரே கருணை கடலான சிவபெருமான். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து விட்டார் பாருங்கள். திருவிளையாடல் ஆடி சோதனை கொடுத்ததும் சங்கரனே, மீண்டு அதை உயிர்ப்பித்ததும் அவரே அல்லவா? எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம், அற்புதம் அல்லவா? திருநாவுக்கரசு சுவாமிகள் இறந்த பிள்ளையை எழுப்பி விட்டாரே, அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அத்தனை பேருக்கும் ஆனந்தம். இப்பொழுது வாருங்கள் உணவருந்தலாம்னு கூப்பிடுறாரு திருநாவுக்கரசு சுவாமிகள். எல்லாருக்கும் சந்தோஷம். அப்பூதி அடிகளுக்கும் அவரது துணைவியாருக்கும் அவருடைய சுற்றத்தார்களுக்கும் இந்த அதிசயத்தை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. கண்ணெதிரே நடந்த அதிசயம் அல்லவா இது. எல்லோரும் திரும்புகிறார்கள் இல்லத்திற்கு. அங்கே ஆனந்தமாக அவர்கள் விருந்து சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு விட்டு என்ன செய்கிறாரு திருநாவுக்கரசு சுவாமிகள்? அத்தனை பேருக்கும் தம்முடைய அருளை கொடுக்கிறார்கள், தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்கள். ஏன்னா மகிழ்ச்சி அல்லவா, தம்முடைய சீடன் தம்முடைய பக்தி பெருக்கினால் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையே கிடையாதல்லவா. புறப்பட்டு செல்கிறேன்னு சொல்லும்போது அத்தனை பேருக்கும் வருத்தம். ஐயா, எவ்வளோ பெரிய சொத்தை எங்களுக்கு திரும்ப கொடுத்துருக்கீங்க, எம்முடைய பிள்ளை அல்லவா, அதனால் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அவர் சொல்கிறார் திருநாவுக்கரசு சுவாமிகள், இல்லை ஐயா, நான் ஒவ்வொரு ஸ்தலமாக போயிட்டு தேவார பதிகங்கள் பாடுறேன். இறைவன் எனக்கிட்ட பணி அது, அதை நான் செம்மையாக நடத்த வேண்டும், எனக்கு விடை கொடுங்கள் அப்படின்னு அன்போடு கேட்கிறாரு. இவங்களுக்கு பிரிய மனசு இல்லை. காலில் திரும்பவும் விழுந்து வணங்கி அவர் ஆற தழுவிக்கொள்கிறார் அப்பூதி அடிகள். இதுதான் அப்பூதி அடிகளுடைய கதை. இதில் திருநாவுக்கரசு சுவாமிகளோட பங்கு அளப்பரியது. நீங்கள் பெருமழை குறும்பநாயனருடைய கதையிலும் பார்க்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனாரை தம்முடைய குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் யோக சித்தியால் கைலாயம் அடைந்தார். இங்கே என்ன நடக்கிறது? தம்முடைய குருவை வணங்கிய இவர் சிவபதம் அடைகிறார் அப்பூதி அடிகள். ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தகையில் அருமையாக பாடியிருக்காரு, சிறப்பிச்சு. இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்னவென்றால், சிவனடியாரும் சிவனும் வேறல்ல, ஒன்றே. சிவனடியார்களை நாம் வணங்கினாலே சிவபதம் பெறலாம் என்பதை அறுதியிட்டு சொல்லக்கூடிய உறுதியான கதை இது. திருநாவுக்கரசு சுவாமிகளை அவர் வணங்கியே அப்பூதி அடிகள் சிவபதம் பெற்றுவிட்டாரே, எவ்வளவு பெரிய அதிசயமான அற்புதமான கதை அது. சிவனடியார்களுடைய வலிமையை உணர்த்தக்கூடிய கதை இது. நாமும் வணங்குவோமே சிவனடியார்களை, வணங்கி சிவன் அருள் பெறுவோமே. வாழ்க சிவனடியார்கள், வளர்க சைவநெறி, காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.